ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நம்ம மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ இல்லாட்டி கோதுமை மாவோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இன்றைக்கி வந்து ஓட்ஸ் இல்லாட்டினா இதில் அவல் எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். இது 2 கப் எடுத்திருக்கேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேப்சிகம் 3 தான் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான், எதுனாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு திக்கான கர்ட் 1 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அண்ட் இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கர்டும் 1 ஸ்பூன் நம்ம பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மஃபின்ஸ் மோல்டு இல்லாட்டினா நம்ம கிண்ணம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம பட்டர் இல்லை ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். பேக்கிங் மோட் அண்ட் 180 டிகிரியில் வைக்கிறேன். ஸோ இந்த டைமில் பேக் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம தவா யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆனியன் கூட எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆன பிறகு மாற்றி போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து ஓட்ஸ் நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். அப்போ தான் நல்லா குக் ஆகிரும். மிதமான சூடில் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஃபின்ஸ் ரெடி ஆகிட்டா நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்.